ரொம்ப வேதனை, துயரம் இவைகளெல்லாம் அடங்கிய சம்பவம். நான் இன்னொன்றையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னை சென்னையிலே பார்த்தாங்க, பார்த்துருப்பீங்க. நான் பிறந்து வளர்ந்ததில் இந்த கள்ளக்குறிச்சி தான். ஐ பார்ன் ப்ராட் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. படித்ததுலேருந்து எல்லாம் இங்கே தான். என்னோட பெரிய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி ராமதாஸ், அவரோட கருணாபுரத்துக்கு வருவான், கூட்டு வருவார். சின்ன பையனாக இருப்பேன். இவரோட அப்பா என் சித்தப்பா. என்னோட ஃபாதர் 6 முறை மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவர். கள்ளக்குறிச்சி வாசனை எல்லாத்துக்கும் தெரியும். கல்லை வாசனை, டீக்கா வாசனுவாங்க. இப்படி தான் இங்கே வளர்ந்தோம். இந்த நிலையில் பார்க்குறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எல்லா லீடர்ஸும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்கள் அமைச்சர்களும் வந்திருக்காங்க. நான் பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு முதல்வர் இடத்துல கேட்குறேன், தயவு செஞ்சு சுடுறதுக்கு உத்தரவு போடுங்க சார். சுடுங்க, சுடுங்க, சுட்டு தள்ளுங்க. எங்கெங்க காய்ச்சறானோ அந்த பானையை வச்சு இந்த போலீஸ் அனுப்பி சுடுங்க. சுட்ட பின்னாடி இந்த நிகழ்வு நடக்குதா பாருங்க. நீங்க ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். என்ன அடக்கிறது? எல்லாம் செத்து லைனா போன பின்னாடியா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஹோம் செக்ரட்டரிக்கு உங்களுக்கு இருக்கு, சொல்லி சுட சொல்லுங்க. இதை பண்ணார் ஒரு அதிகாரி. ஐ எம் ரிமெம்பரிங் வெல் மிஸ்டர் பொன்மாணிக்கவேல். ஹி வாஸ் இன் சேலம். சேலத்தில் அவர் எஸ்பியா இருந்தப்போ சேலஞ்ச் பண்ணார். ஒரு இடத்துல கள்ளசாராயம் இருந்தா காமிங்க, நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு. நான் அவர் வீட்டில் உட்காந்துருக்கேன். என் முன்னாடி இன்னொரு எஸ்பி கிட்ட பேசுறாரு. அது மேட்டூர்ல இருந்து பார்டருக்கு வருது. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த எஸ்பிக்கு சொல்றார் பொன்மாணிக்கவேல், சுட்டு தள்ளுங்க, சுடுங்க, கையில கிடைச்சா விடாதீங்க. ஒருத்தம் கூட இல்லை, என் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஓட்டானுங்க, நீங்க சுடுங்க சார். கேட்டா நான் சுட்டேன்னு சொல்லுங்கன்றாரு. சோ எப்ப இது திருந்தோம் சொல்லுங்க பாப்போம். ஆகவே இது கேஸ் கோர்ட்ல சரியா வராதுங்க. ஆகவே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது நடந்துருச்சு, மோசமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆகவே இது நினைக்கும் போது வயிறெரியுது. இதை பார்க்கவே முடியல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா கால் இல்லைங்க, அவர் போய் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு கால் இல்ல, ஊராட்சி மன்ற தலைவர்ன்றாரு. அந்த இன்சிடென்ட், அந்த சாவுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போய் குடிச்சிட்டு வந்தவங்க மாத்திரம் ஆஸ்பத்திரியில இல்ல, வேற வேற இடத்துல குடிச்சிருக்காங்க. அப்ப வேரியஸ் பிளேசஸ் எல்லா இடத்துலயும் இந்த மெத்தனால் மிக்ஸ் பண்ண இந்த பட்டை சாராயம், இந்த கள்ள சாராயம் அங்க அவைலபிளா எல்லா இடத்துல வித்த இடத்துல பூரா இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்தா போகுது, ஒரு இடத்துல இருந்து தான் இது வந்து சப்ளை ஆகுது. அவன் யாரோ பாண்டிச்சேரியில இருந்து என்ன பேர் சொல்லிட்டு இருந்தோம், மதேஷ், சின்னதுரையா, சின்னதுரை, இது யாரோ கருமா இதை இங்க சாகடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இதையெல்லாம் சப்ளை பண்ணிட்டு, இனி என்னுடைய அப்பீல் டிஃபரெண்டான அப்பீல் தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வருக்கும். இதை யார் அப்பீல் பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. அது யாரா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், ரோட்ல போறவங்களா இருக்கட்டும், பரவாயில்ல. தயவு செய்து நீங்க நாளைக்கே சுடுறதுக்கு உத்தரவு போடுங்க. தமிழ்நாடு பூரா எங்க கள்ள சாராயம், பட்டா சாராயம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விற்கிறான்னு தெரிஞ்சா ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சுடுங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துலயாவது இந்த இன்சிடென்ட் நடக்குதா பாருங்க. உங்களை அன்போட கேட்டுக்கிறேன், 2 கோரிக்கை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இதை நிறுத்துங்க, கம்ப்ளீட்டா கொண்டு வந்து மதுவிலக்கு. இது வேண்டாம், ஆல்கஹால் எல்லாத்தையும் நிறுத்துங்க, முடிஞ்சா நிறுத்திடுங்க கம்ப்ளீட்டா. வேண்டாம், இது பாவமா பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. இது மாதிரி குடிச்சிட்டு தன்னை இழந்து குழந்தைகளை இழந்து ஒவ்வொருத்தரும் சாவு விளிம்பில் போய் திரும்பி வந்திருக்காங்க. ஆகவே தடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. ஒரு பெரிய கெட்ட பேர் இல்லாம மாண்புமிகு ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு நான் போயிட்டு இருந்தது. நான் உண்மையை ஓப்பனா இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இந்த ஸ்கூல் தகராறு மாதிரி மறுபடியும் ஒரு பெரிய நிகழ்வு, சோகமான நிகழ்வு, கண்டிக்கத்தக்க நிகழ்வு. இதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தகாது. நினைச்சு பாருங்க, ஒரு பட்டதாரி இது மாதிரி குடிச்சிட்டு படுத்திருக்கான். அவன் நினைச்சு வருத்தப்படவும் முடியல. இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யும் பொழுது அது வேதனை அளிக்கிறது, நெஞ்சம் வலிக்கிறது. சொல்லவன்னா கொடுமை. எப்படிப்பட்ட கள்ளக்குறிச்சின்னு எனக்கு தான் தெரியும். கோமிகி நதிக்கரையோரம் அமைந்திருக்கின்ற இந்த கள்ளக்குறிச்சி பல சாதனைகளை செய்தது ஒரு காலத்தில். இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த சாராய ஆறு ஓடுதுன்னா நம்மளால வந்து தாங்கிக்க முடியல. ஆகவே என்னை பொறுத்தவரை முதல்வர் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், நீங்கள் நேரடியாக வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.